அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதுல முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். நேற்று இரவு செய்தியாளர் ஒருவரை வீடு புகுந்து தாக்கி இருக்கிறாங்க, கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடக்குது? ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கரூர் மாவட்டம் குளித்தலை பக்கத்தில் நினைக்கிறேன், ஒரு கல்குவாரியில் ஆய்வு பண்ணுறதுக்காக ட்ரோனை வச்சுக்கிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சி சார்ந்த நிருபர், ஒரு திருநெல்வேலியை சேர்ந்த வழக்கறிஞர் இவங்கெல்லாம் போகிறாங்க. அப்போ அங்கே இருக்க இந்த நபர்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அவர்களை அவங்க தாக்கிட்டாங்க அப்படின்னு செய்தி சமூக வலைதளத்தில் வந்துச்சு. அப்போ அந்த தனியார் தொலைக்காட்சி எக்ஸ்க்ளூசிவாக அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி திருச்சி திருவரங்கத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்களுடைய குவாரி தான் இது, பழனியாண்டியினுடைய மகன்கள் அதே போல் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களாம் சேர்ந்து தான் அடித்தாங்க, எம்எல்ஏ பழனியாண்டி அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சமூக வலைதளங்களை தாண்டி வேகமாக பரவுச்சு. அது பழனியாண்டி அவர்களுடைய மகன் நடத்தக்கூடிய கல்குவாரி. அந்த கல்குவாரியில் ஆய்வு பண்ணுறதுக்காக, அதாவது ஆய்வுங்கிறது ஒன்று அரசு நடத்தணும், இது தனியார் தொலைக்காட்சி அவங்க எங்ககிட்ட கேட்காம ட்ரோனை விடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குவாதத்தில் அடிச்சிடறாங்க. இதான் நடந்துட்டு அந்த செய்தி காட்டுத்தீயாக பரவுச்சு. அது தேர்தலுக்கு முன்னாடி சரியா. ஆனால் இன்னைக்கு அதே போல் அது எவ்வளவு கண்டிக்கத்தக்கதோ எவ்வளவு தவறானதோ அன்றைக்கி பழனியாண்டிகள் மீது எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. எல்லாரும் அதை கண்டிச்சாங்க, அவரை கைது செய்யணும்னு சொன்னாங்க. அது எவ்வளவு கண்டிக்கத்தக்கதோ அது எவ்வளவு தவறானதோ அதுக்கு இணையாக இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் நியூஸ் ஜே தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் காஜா மொஹிதீன் அவர் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் நடக்கக்கூடிய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், சமூக விரோத குற்றங்களை செய்தியாக ஆக்குறது அவருடைய பணி. எல்லா செய்தியாளரும் அதை தான் பண்ணுறாங்க, அவரும் அதை பண்ணியிருக்காரு. அப்போ கஞ்சா சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை அவர் தொடர்ச்சியாக வெளியே கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கஞ்சா புழக்கத்தில் இருக்கிறது. சும்மா இவங்க போதையில்லா மாநிலம், போதையில்லா தமிழ்நாடு, போதை ஒழிப்புன்னு சொல்லி வாயில் பேசுகிறாங்களே ஒழிய களத்தில் அது இல்லை. எப்படி இல்லைன்னு நம்ம உறுதிப்பட சொல்ல முடியும்னா, ஒருத்தன் வீட்டுக்குள்ளே கஞ்சா செடி வளர்க்குறான், இல்லீகலான மது காலையில் 6 மணிக்கு 10 மணிக்கு விற்கப்படுவதை நம்ம செய்திகளாக பார்க்குறோம். தினம் அது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கஞ்சா முத்துப்பேட்டை பகுதியில் அதிகமாக புழக்கத்தில் இருந்திருக்கு, அதை அவர் செய்தியாக்கியிருக்காரு. அப்போ உங்ககிட்ட தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் வீட்டுக்கு வரான். அதிகாலையில் அவங்க மனைவி, கை குழந்தை, அப்புறம் இவருடைய குழந்தை எல்லாமே நிற்கிறாங்க. வந்த உடனே பாட்டில் எடுத்து மண்டையில் உடைச்சி நெஞ்சில் குத்தி அவரை தாக்குறான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாங்கள் வந்தால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம் அப்படின்னு அதிகாரத்திற்கு மாற்றம்னு வந்தவர்கள் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட அந்த செய்தியாளர் தாக்கப்படுறது கண்டிக்கல. இதே ஆட்கள் அங்கே குளித்தலையில் நியூஸ் 24/7 செய்தியாளர் தாக்கப்பட்டதற்கும் வந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்டதுக்கும் கண்டனம் தெரிவித்தாங்க, நம்மளும் தெரிவித்தோம். அப்போ அங்கே ஒரு நியாயம், இங்கே ஒரு நியாயமா? அங்கே வந்தால் ரத்தம், இங்கே வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தன் காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. 6 மாதம் கழித்து தான் அவர் பார்ப்பாரு, 3 அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் திருப்பி அடிப்பார் எம்ஜிஆர் மாதிரி, அப்படிலாம் கிடையாது. நாள்லேருந்தே ஆட்சி அதிகாரத்துக்கு முத நாள்லேருந்தே அவருடைய கட்டுப்பாடு வந்துருச்சு. தலைவன் எவ்வளியோ தொண்டன வழி, மக்கள் எவ்வளி. அப்போ நீ எல்லாமே சரியாக நடக்கணும்னா நீங்கள் அந்தளவுக்கு உத்தரவு கொடுத்துருக்கணும். இல்லை அதிகாரிகளை மாற்றிருக்காங்க, ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஆர்எஸ், ஐபிஎஸ் எல்லாரையும் மாற்றிட்டீங்கல்ல, கம்ப்ளீட்டாக உங்கள் கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாச்சு, நேரு பண்ணியாச்சு. ஆமாம், ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் மாற்றிட்டோம்னு சொல்லி ஆதவர்ஜனா இதிலே சொல்கிறார், அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்கிறாரு. இதான் மாற்றமா? என்ன சொல்றாருன்னா, மேடை போட்டு சொல்றாரு, திமுக ஆட்சியில் என்னென்ன செட்டப் பண்ணீங்க, எல்லாரும் இப்போ காத்திருப்பட்டிருக்கு மாத்திட்டோமா, இது பழிவாங்க நடவடிக்கைங்கிறத வெளிப்படையாக சொல்றாரு. டேவிட்சன் ஆசீர்வாதத்தை மாற்றியாச்சு, அருண் ஐபிஎஸ் மாற்றியாச்சு, அப்புறம் திமுக ஆட்சியில் இருந்த பல எஸ்பிக்கள் எல்லாம் மாற்றியாச்சு, பல பேரை தூக்கி அடிச்சிட்டாங்க, ஆவினிக்கு தூக்கி அடிச்சிட்டோம், கேம்புக்கு தூக்கி அடிச்சிட்டோம், அப்புறம் ஆயுதப்படைக்கு மாற்றி விட்டோம்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ இப்போ போட்டிருக்க அதிகாரிகள்லாம் நல்ல நேர்மையான உண்மையான அதிகாரிகள் சொல்கிறாங்க. அப்போ எப்படி நடக்குது இது? அந்த அளவுக்கு பயப்படாமல் போயிருச்சா? இங்கே கஞ்சா கொடுத்து எழுதிய செய்தியாளர் தாக்கப்படுற காஜா மொஹிதீன் வேலூரில் இல்லீகல் சட்டத்துக்கு புறம்பாக சந்துக்கடையில் பிரேமலதா விஜய் குறிப்பிட்டது போல சந்துக்கடையில் வச்சு நடத்துகிறாங்கன்றாங்க. அதை சொன்னதற்காக காவல்துறை கொடுத்த புகார் ரவுடி பையிட்ட போய் அவன் அந்த பெண்ணை தாக்குறான் கொடூரமான முறையில். அப்போ இதெல்லாம் யார் கட்டுப்படுத்துவது? இதுதான் மக்கள் விரும்பிய மாற்றமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த செய்தியாளராக இருந்தாலும் யார் தாக்கப்பட்டிருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அடுத்ததா நேற்றைய தினம் தாவேக்காவுடைய அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலையில் சேலத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான நபர் கட்சியில் இணைகிறாரு. அது இப்போ பெரிய விமர்சனமாக இருக்குது. அவர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க பல பேர் தாவேக்கா ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா கட்சியிலிருந்தும் விலகி தாவேக்கால இணைவதை நாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு பவருக்கு வரும்போது அந்த இனிப்பை நோக்கி ஈக்கள் எல்லாம் பறந்து ஓடுவது போல
அந்த இனிப்பு வந்து 3 நாளில் அது காஞ்சி போகிற இனிப்பாக கூட இருக்கலாம், ஒரே நாளில் காஞ்சி போகிற இனிப்பாகவும் இருக்கலாம். ஆனால் இனிப்புன்னு எல்லாம் ஓடி போகுது. சிலது அந்த இனிப்பை நக்குவதற்காக ஓடி போகுது, சிலவது இந்த ஈக்கள்லாம் உட்காந்துருக்குல்ல, அந்த ஈக்கல்ல திருட்டி கிளம்பி உட்காந்துருக்கும். சில ஈக்கள் வந்து இனிப்பை தேடி திங்கிறதுக்காகவோ இல்லை பாதுகாப்புக்காக ஓடுது. சில திருட்டு ஈக்கள் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஈக்களோட போய் ஈக்களாக உட்காந்துக்கிட்டோம்னா நம்மளை வேற யாரும் தேட மாட்டான் என்று பாதுகாப்பை தேடி அடைக்கலம் தேடி ஓடுறாங்க. அப்படித்தான் சேலத்தில் வின்ஸ்டார் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்த சிவகுமார். இப்போ ரியல் எஸ்டேட் தொழில் ஒன்றும் தவறான தொழில் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுமைக்கும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இருக்குது. நம்ம வீடு வாங்கி விற்கணும்னா கூட ரியல் எஸ்டேட் தான் போகணும், தப்பு கிடையாது. அது நிலம் வாங்கி நிற்கக்கூடிய. ஆனால் இதில் என்னென்னா 3 லட்சம் கொடுத்தா 6 லட்சம் மதிப்பான இடத்த தர்றேன், 5 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் தரேன் அப்படின்னு ரியல் எஸ்டேட் மட்டும் கிடையாது, பல்வேறு நிறுவனங்களை இது போல நீ 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா, 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம், 5 லட்சம் கொடுத்தா 10 லட்சம் சொல்லி 300 கோடி ரூபாயை அபகரித்த ஒரு நபர் இந்த வின்ஸ்டார் சிவகுமார். சேலம் பகுதியில் கிட்டத்தட்ட தேடப்படும் குற்றவாளியாக எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்படும் குற்றவாளி. சேலத்தில் இவரால் பாதிக்கப்பட்டவங்க குறைந்தபட்சம் ஒரு 5000 பேர் இருப்பாங்க. அந்த 5000 பேரையும் ஏமாற்றி விட்டு எப்படா சிவகுமார் கிடைப்பான், அவனோட பணத்தை திருப்பி வாங்கலான்னு மக்கள் தேடிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி அடைக்கலம் தேடி போறாரு. அவருடைய ஒரு கட்சியில் ஒருத்தர் சேர்றாருன்னா அவர் முன்னாடி எந்த கட்சியில் இருந்தார், அவருடைய பின்னணி என்ன என்று பார்க்க மாட்டாரா? அமைச்சருக்கு அவர் சால்வ் போட்ட பரவாயில்ல, அமைச்சர் இவருக்கு சால்வ் போடுறாரு. தேடப்படும் குற்றவாளிக்கு நேர்மையான உண்மையான எளிமையான மனிதர் என்று பெயர் எடுத்த செங்கோட்டையனு இந்த சிவகுமாருக்கு சால்வையை போட்டு கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. சிவகுமார் யாருன்னு பார்க்க மாட்டாரா? அப்போ 300 கோடியில் எதுவும் பங்கு எதுவும் கொடுக்கப்பட்டுச்சா? இல்லை 300 கோடி அவர் வச்சிருக்காரா? இல்லை எதுக்காக சேர்ந்தார்? காவல்துறையால் தேடப்படும் குற்றவாளி, அவர் அப்ஸ்கானில் இருக்கக்கூடிய குற்றவாளி, ஒரு அக்யூஸ்டு, ஒரு ஏமாற்று பேர்வழி, ஒரு சீட்டிங் பேர்வழி, ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு, பக்கா 420. நான் சொல்வது இது இல்லை, தனிநபர் தாக்குதல் இல்லை, வழக்கு பக்கா 420. பக்கா 420 உங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த 420 வழக்கில் பக்கா 420 ஒரு கேஸ் இருக்கு. அதாவது இவன் வந்து உறுதி செய்யப்பட்ட குற்றங்கள் செய்யக்கூடிய ஏமாற்று பேர் வெளிக்கு தான் பக்கா 420 சொல்லுவாங்க. அதாவது அவன் வந்து பிறவி சீட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு ஆள் சிவகுமார். அவரை நீங்கள் கூப்பிட்டு கட்சியில் சேர்க்குறீங்கன்னா தூய ஆட்சி, தூய கட்சி, அவங்க தீய சக்தி, இவங்க ஊழல் சக்தி, நாங்கள் தூய சக்தி. நீங்களே தூய சக்தி வந்து 300 கோடிக்கு சீட்டி கொண்டு சேர்க்கறது பேர் தான் தூய சக்தியா அப்படின்னு நீங்கள் சேலத்தில் கூடிய மக்கள் கேட்குறாங்க. இவர் மட்டும் கிடையாது, நீங்கள் மொத்தமாக நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தேர்தல் நேரத்திலே பல பேர் சீட்டிங் பண்ணவன், ஊழல் பண்ணவன், லஞ்சம் வாங்கினவன், அப்புறம் வந்து இந்த மாதிரியான மிரட்டலில் பண்ணவெல்லாம் அடைக்கலம் தேடி தாவேக்கால் நிறைய பேர் சேர்ந்திருக்கான். தாவேக்கா என்பது ஒரு ஜென்சியுடைய டிஎம்கேவா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னதுக்கான காரணமே என்னன்னா, இது வந்து ஜென்சியோட டிஎம்கே முடியாது, ஜென்சியை பயன்படுத்திய திமுக. திமுக என்பது ஜென்சியை பயன்படுத்தாத திமுக, தாவேக்கா என்பது ஜென்சியை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த திமுக. அவ்வளவுதான். அவங்க கிட்ட தான் வாஷிங் மிஷின் இருக்கு, யார் வந்தாலும் உடனே வெளுத்து, ஆமாம், எவ்வளோ தப்பு பண்ணாலும் உடனே வெளுத்து செலவாக்கி போட்டு அவங்கள பியூர் ஹார்ட்டாக மாற்றி அனுப்பிச்சுடுவாங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சியான செய்தி என்னன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக்கா அமைச்சர்களாகட்டும் எம்எல்ஏக்களாகட்டும் அவங்களே வந்து அம்பலப்படுத்திக்கிறாங்க. எப்படின்னா அவங்க போகிற ரீல்ஸ் மூலியமா. அந்த வகையில் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திருமதி கனிமொழி சந்தோஷ், அவங்க ஒரு டாக்டர் கனிமொழி சந்தோஷ், டாக்டர் டிஜிஓவா இல்லை எம்பிபிஎஸ்ஸா, எம்எஸ்ஸா, இல்லை எம்எஸ் ஆர்த்தோவா, இல்லை வந்து பிடிஎஸ்ஸா, எம்டிஎஸ்ஸா, இல்லை காந்தி சேவாவா, ஏதோ ஏதோ ஒரு டுபாக்கூர் கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, 30,000 கொடுத்தா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களே. கோபி சுதாகர் கூட டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கல்ல, வடிவேல் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி பல பேர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் ஜோசியம் நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஜோசியத்தில் டாக்டரேட் இருக்கு, அது வந்து பிஹெச்டி படிச்சு வாங்குற பிஹெச்டி அது கிடையாது. இது வந்து ஒரு அமைப்பு கொடுத்த பட்டம், கௌரவ டாக்டர். 30,000 கொடுத்தா போதும், உங்களுக்கு டாக்டர் சந்தோஷம்னு போட்டுக்கலாம். நீங்க அந்த கனிமொழி ஆபரேஷன்லாம் பண்ண முடியாது. அந்த கனிமொழி சந்தோஷ் வந்து பார்த்தோம்னா நேற்று ஒரு புகைப்படம் ஒன்று போட்டிருந்தாங்க. இது மாதிரி அதிகாரிகள் எல்லாம் நான் வர வச்சு அவங்களை சந்தித்து ஆலோசனை கொடுத்தேன், அவங்கள்ட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணேன் அப்படின்ட்டு. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பெரிய சோஃபாவில் உட்காந்துருக்க மாதிரியும் மற்றவங்களும் ஒரு சேரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன சிக்கல் நடந்தது அதில்? இப்போ அந்த அதிகாரியில் பூரா சோஃபாவில் உட்கார வச்சுட்டு கனிமொழி சந்தோஷ் அவர்கள் ஆப்போசிட்டில் ஒரு சேரில் உட்காந்துருந்தாங்கன்னா தலைகீழ மாறி இருக்கும். பார்த்தீங்களா, அதிகாரிகளை வந்து சோஃபாவில் உட்கார வச்சிருப்பாங்க. எளிய பெண், இதுதான் தாவேக்கா கண்டெடுத்த முத்து, இதுதான் தாவேக்காவோட சொத்து
அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ ரீல்ஸும் போட முடியாமல் போச்சு. அவங்க வழக்கமாக ஜோசியம் பார்க்குற இடத்துல, அதாவது ஜோசியம் பார்த்தால் புற்றுநோய் சரியாகும், ஜோசியம் பார்த்தால் கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாக மாறிடலாம், ஜோசியம் பார்த்தால் மூக்கு வந்து சப்பட்டையாக இருந்தால் கூட நல்ல ஷார்ப் நோஸாக மாறிடும், ஜோசியம் பார்த்தால் வந்து சின்ன கண்ணு வந்து பெரிய கண்ணாக மாறிடும், ஜோசியம் பார்த்தால் உங்களுடைய குட்டையாக இருந்தால் நெட்டையாக மாறிவிடலாம் என்று அவங்களுடைய சயின்டிஃபிக் ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்க. அவங்க அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடிய இடம் அது. அங்கே உட்காந்து அதிகாரிகள் வந்திருக்காங்க. முதல்ல உங்களுடைய ஆஃபீஸுக்கு அதிகாரியில் வர வச்சதே தப்பு. அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வந்து வெள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் வந்து அங்கே போக முடியல. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வந்து வெள்ளடிச்சிட்டு இருக்காங்கன்னா எந்த அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள் தானே, நகராட்சிக்கு நீங்கள் போயிருக்கலாமே, அவங்க அலுவலகத்துக்கு போயிருக்கலாமே. நகராட்சி அலுவலகமும் வெள்ளடிச்சிட்டு இருக்காங்களா? அங்கே இருக்கக்கூடிய வேற ஏதாவது அலுவலகம், இங்கே சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் கவுண்டம்பாளையத்தினுடைய எந்த அலுவலகத்துக்கு நீங்கள் போகலாம், எந்த அலுவலகத்துக்கு நீங்கள் போகலாம் இல்லையா? உங்கள் அலுவலகத்தை தாண்டி அந்த அலுவலகத்தை நீங்கள் போகிறதுக்கு பேர் தான் ஆய்வு, அதுக்கு பேர் தான் டிஸ்கஷன், அதுக்கு பேர் தான் கலந்தாய்வு. உங்கள் அலுவலகத்துக்கு நீங்கள் அவங்க வர வைக்க, அது ஜோதிடம் பார்க்கக்கூடிய உங்கள் ஜோசியக்கார ஆஃபீஸுக்கு நீங்கள் அவங்கள வர வைக்கிறீங்கன்னா ஜோசியம் பார்க்க வர வச்சிங்களா? நகராட்சி கவுண்டம்பாளையம் நகராட்சியில் தாயக்கட்டையை போட்டு விடுவோம், கார்பரேஷனில் வந்து என்னென்ன இருக்கும், என்னென்ன வளரும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற ஜாதகம் பார்க்க ஜோசியம் பார்க்க வர வச்சிங்களா? இல்லை. நீங்கள் அவங்களோட கோவை நகராட்சி குறித்து என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு, என்னென்ன செயல்படுத்தப்படணும், எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுது, வந்து பாதாள சாக்கடையோ இல்லை வந்து குடிநீரோ எது பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணுறதுக்காக தானே பேசணும் கூப்பிட்டீங்க. அப்போ அந்த ஆஃபீஸ் நீங்கள் போயிருக்கலாம்ல, நீங்கள் எதுக்கு இங்கே உட்காந்து பேசணும்? இப்போ வந்து மாட்டிக்கிட்ட உடனே, அதுவும் அவங்க உட்கார்ந்துருக்க ஸ்டைல்லாம் பார்க்கும்போது 10-15 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்தவங்க கூட இவ்வளவு என்ன சொல்றது, ஒரு அசட்டையாக, இவ்வளோ ஒரு மிதப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இல்லை, அது ஏன்னா அவங்க வந்து டபுள் டிஜிட் கோடீஸ்வரர் பட்டியல் இருக்கு இல்லையா, அதில் வராங்க. 25 கோடி ரூபாய் சொத்து, 1 கோடி ரூபாய்க்கு வைர நகையை வச்சிருக்காங்க. அதனால ஏதோ அப்படி உட்காந்துருப்பாங்களா? நீ அப்போ அவங்க பணக்காரத்து முறை காட்டுகிறது வந்து அதிகாரத்தை காட்டக்கூடாதுல்ல? அதுதான் மக்கள் கேட்குறாங்க. உங்கள் பணக்காரத்து முறை நீங்கள் அதிகாரத்தை போய் காட்டக்கூடாதுல்ல? நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் போங்க, என்னன்னு போங்க, ஆனால் நீங்கள் மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. கோவை கவுண்டம்பாளையத்தில் சாக்கடை அடைச்சிருக்கு, தண்ணி வரல, மின்சாரம் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட தான் கேட்பாங்க. நீங்கள் யாராவது போங்க, நீங்கள் பணக்காரருங்க, கோடீஸ்வரருங்க, 1 கோடிக்கு வைரம் வைங்க, இல்லை பெரிய கார் வைங்க, டபுள் காரில் போங்க, 11 என்னமா நீங்கள் எப்படி பண்ணிப்போங்க, அது வேற விஷயம் கிடையாது. நீங்கள் இவ்வளோ பெரிய சோஃபாவில் உட்காந்துட்டு பேசுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப தப்பாக இருக்குது. அதிகாரிகளை கூப்பிட்டு உங்கள் ஆஃபீஸுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அதிகாரிகளை அது ஜோசி ஆஃபீஸுக்கு அப்போ இல்லைங்க, அலுவலகம் தயாராகலை, அப்போ வீட்டை வச்சு பேசியிருக்கலாம்ல? என் வீட்டில் வர்றதுக்கு எந்த தீண்டாமை தடுக்குது? உங்களுக்கு வீட்டுக்குள்ளே அவங்கள வர வைப்பதற்கு எது உங்களுக்கு தடையாக இருக்குது? நீங்கள் அவ்வளோ எளிமையானவங்க, நம்ம மக்களோட மக்களாக இருப்பீங்க, வந்து அவங்க வந்து டாப் எர்த்து அவங்க இருப்பாங்க, மக்களோட மக்களாக பழகுவாங்க அப்படின்னா வீட்டில் வச்சு பேசியிருக்கலாம். இல்லை அதிகாரிகள்கிட்ட தான் பேசணுங்க, ரொம்ப எளிமையாக பேசணும். அதிகாரிகளுடைய அலுவலகம் கோயம்புத்தூர் நகராட்சி அலுவலகம் அவ்வளோ பெருசு இருக்கு, அங்கே உட்காந்து பேசியிருக்கலாமே, அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு எது தடையாக இருக்குது? அப்போ இது முழுக்க என்னன்னா அவங்களுடைய மெத்தன போக்கு. நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நமக்கு எம்எல்ஏ பதவி கிடச்சிச்சு அப்படிங்கிறது, இது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா? உண்மையில சொல்ல போனால் இது அதிர்ஷ்டத்தில் கிடைச்சது தான். இது ஒன்றும் மக்களால் தேடி விரும்பி கனிமொழி சந்தோஷ் யார், அவங்களுடைய டிகிரி என்ன, அவங்க என்ன பின்னணி எல்லாம் பார்த்து போடலை, போட்டு தள்ளிட்டான், அவ்வளோதான். அதனால் கிடச்சிருக்கு. கொடுத்தவனுக்கு பறிப்பதுக்கு ரொம்ப நாளாக ஆகாது. இன்னொன்று ஒட்டுமொத்த மக்களும் வந்து புரட்சி ஏற்படுத்திலாம் ஒன்றும் போட்டுறல. அதனால் இதை இப்படி ஆரம்பித்த போதே வந்து இப்படி செய்வது என்பது அது மிக தவறான போக்கு. முதல் கோணல் முற்றும் கோணல்பாங்கல்ல, அது இதெல்லாம் காட்டுது. இப்போ இந்த பிரச்சனையை வந்து சமூக வலைதளம் முழுக்க பரவ ஆரம்பிச்சோனையும் அவங்க உடனடியாக வந்து ஒரு மறுப்பு போட்டிருக்காங்க. இல்லை நான் எங்கள் ஆஃபீஸ் வந்து என் ஸ்டாஃபே நான் இங்கே தான் உட்காந்து பிளாஸ்டிக் சேரில் போடல. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லெதர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டேம்ரோவில் வாங்கினது 4999 நான் வாங்கினேன். அதில் தான் நான் அவங்களை உட்கார வச்சுருக்கேன். அதாவது பிளாஸ்டிக் சேரோட அவங்க தோல்லாம் லெதரில் தான் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு சேருக்கு ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்த உடனே வந்து துடிலூரில் இருக்கக்கூடிய உழவர் சந்தைக்கு போயிட்டு அங்கே போய் பேட்டி கொடுக்குறாங்க. பேர் தான் கனிமொழி, ஆனால் பேசுகிற முழுக்க ஆங்கிலத்தில் தான் பேட்டி கொடுத்துருந்தாங்க. இமீடியட்டாக இங்கே வந்து ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும், நம்ம வந்து அதுக்கான மேன் பவர்ஸை நம்ம எடுக்கணும். தமிழே வரல அங்கே. தமிழ் ஹவு டு ஸ்பீக் இன் தமிழ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டுடே மை லஞ்ச் வாஸ் பழைய சோறு அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே பாதி சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவைகள் அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஆங்கிலம் பேசுவது தவறில்லை, ஆங்கிலம் பேசுறீங்களா முழுமையாக பேசுங்க, ஆனால் வெள்ளைக்காரன்ட்ட பேசுங்க. ஓட்டு போட்டவங்க யாரும் வெள்ளைக்காரனும் கிடையாது, நீங்கள் கேள்வி கேட்குற பத்திரிகையாலும் வெள்ளைக்காரன் கிடையாது. பொதுவாக பொலிட்டிக்கல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு, சட்டசபைக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு அரசியல்வாதிகளுக்கு ஒரு அரசியல் மொழின்னு ஒன்று இருக்குது.
தேவை ஏற்படும் போது ஆங்கில வார்த்தைகளை தவிர்க்க முடியாமல் பயன்படுத்துறது தப்பு கிடையாது. சரி, அப்படி பழகிட்டோம் நம்ம. இப்போ எல்லாரும் ஆட்டோன்னு எல்லாரும் தானின்னு சொல்ல போதில்லை, ஆட்டோன்னு சொல்லுவாங்க, மருந்தகன்னு சொல்ல போதில்லை, மெடிக்கல்னு சொல்லுவாங்க, மருத்துவமனைக்கு போனால் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, பேருந்துக்கு போல பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே தான், ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள். ஆனால் முழுமையாகவே நான் பார்க்குறேன் சில இடங்களில் வந்து இன்னைக்கு ஐஆர்எஸ் அதிகாரி, உணவுத்துறை அமைச்சர் அதிகாரியோட ஆய்வு நிறுத்துற ஆங்கிலத்தில் பேசிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா ஸ்ரீரங்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், அவர் பார்த்தா மேடை பேச்சு பேசும்போது தமிழில் அப்படி பேசினாப்புல. அண்ணன் பத்திரிகா சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வில் பிளான் அக்கார்டிங்லி அப்படின்னு ஃபுல்லாக, அதாவது இந்த மாதிரியான பேச்சு பேசுனா அறிவாளி. இந்த நடிகைகள்லாம் வருவாங்க, இப்போ ராஜமுந்திலேருந்து வருவாங்க, இங்கே கேரளாலேருந்து வருவாங்க, வரும்போது அவங்களோட பாஷை தான் பேசுகிறாங்க. நடிகைகளே வந்து தமிழில் தான் பேச முயற்சி பண்ணுறாங்க. இங்கே வந்தோடனே கீர்த்தி ஷெட்டியா இந்த எல்லைக்கே படத்தை நடிச்சாங்களே, கீர்த்தி என்ன ஷெட்டி, கீர்த்தி ஷெட்டியா ஷெட்டி, நடிகைகள் பற்றி தெரியல. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் பேச முயற்சி பண்ணுறாங்க. அதாவது தெலுங்கு நடிகைகள், கன்னட நடிகைகள், மலையாள நடிகைகளே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கற்றுக்கொண்டு தமிழில் பேச தான் விரும்புகிறாங்க. தப்பாக பேசினா கூட முயற்சி பண்ணுறாங்க. அது நீங்கள் சொல்ல மாதிரி வடநாட்டு நடிகைகள் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஆக்சுவலி திஸ் ஃபிலிம் வாஸ் கிரேட், ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. ஃபைட்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப இருக்குது, ஃபைட் மாஸ்டர் ரொம்ப கம்பெனி கொடுத்தாங்க, அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி உட்காந்து இவங்க பேச வேண்டிய, அப்போ இதை வந்து கட்டமைக்கப்படாத, அரசியல்படுத்தப்படாத, ஒரு தத்துவ பின்னணி இல்லாத, கொள்கை இல்லாத, மொழிப்பற்று இல்லாத ஒரு கூட்டம். நீங்க மொழியினால் அந்த கட்சி கட்டமைக்கப்படலை. அதை பற்றி சும்மா பாடுவாங்க, அன்பை கொட்டி எங்க மொழி அடித்த எல்லாம் போட்டோம் பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது மொழியால் கட்டமைக்கப்படலை. மொழியை காப்பாற்றுறதுக்காகவும் அவங்க வரல. அவங்க என்னைக்கே சொன்னாங்களா, இல்லை தமிழ் மொழியை நாங்கள் காப்பாற்ற போகிறோம், இல்லை தமிழ் மொழி வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபட போகிறோம், ஒருபோதும் சொல்லல. அப்போ அவங்க நீங்கள் அதை எதிர்பார்க்கறதே எங்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. நாங்கள் வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணுறோம், சட்டியில் தானே ஆப்பையில் வரும், வராது. அது இதை நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியுமா சொல்லுவாங்க, ஏற்கனவே தமிழ் மொழி உலங்கவர் ஓவியம் எல்லாம் பேசினவங்க என்ன பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்க. தமிழில் பேசினா மட்டும் நல்லது பண்ணிட்டாங்களா? இப்படிதான் மொழி போர் ஈடுபட்டு திமுக வந்து நல்லதா பண்ணாங்க. மொழி போர் ஈடுபட்டு திமுக வந்து நல்லது பண்ணலங்கிறதுக்காக நீ தப்பா ஆங்கிலம் பேசி நல்லது பண்ணுவியா? அவங்க வந்து தமிழ்ல நல்லா பேசினவங்கலாம் தப்பு பண்ணிட்டாங்க, தமிழ்ல மட்டும் நல்லா பேசி என்ன பண்ண போறோம்? தமிழையே காப்பாற்ற முடியாது, நீ வேற எதை காப்பாற்ற போறன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அடுத்ததா இன்றைய தினம் வந்து ஒரு மாவட்டம் முழுக்க மதுக்கடை எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இது வந்து ஆட்சிக்கு வந்தோன்னு ஒரு பெரிய சாதனை, பாராட்டுக்குரியது. என்னன்னா சில இடங்கள்ல வந்து 717 கடைகள்னாங்க, சில இடத்துல மொத்தமா 40 கடையை மூடிருக்காங்க. 42 கடை வந்து இன்னைக்கு மூடிட்டாங்க. ஆனா மூணுக்கான காரணத்தை விசாரிச்சு பார்த்தா, அந்த மதுபான பார்கள்ல, மது பாருக்கு என்ன பேரு, மதுபான கூடங்கள்ல வந்து தாவேக்காவுடைய போர்ப்படை வீரர்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்மிஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இதே தரணும், நீங்க தான் வந்து தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்ய விட மாட்டேன், என் கூட இருக்கவங்க யாரா தப்பு செய்ய ஆசைப்பட்டா இப்பவே அந்த ஆசையை அடியோட புதைச்சிருங்க அப்படின்னு பதவியேற்பு உங்க தளபதி சொல்லிட்டாரு. இப்போ வந்து நீங்க காசு கேட்கறீங்களா? அப்பெல்லாம் தர முடியாது. ஏங்க திமுக மட்டும் கொடுத்தீங்க, போன முறை அதிமுக கொடுத்தீங்க, நாங்க மட்டும் இழிச்சுவா பசங்களா? நாங்களும் எவ்வளவு வந்து பிளாக் டிக்கெட் வித்து, எவ்வளவு பஸ்ஸோ பார்த்து பேனர் கட்டி பாலாபிஷேகம் பண்ணலாம் கட்சிக்கு வந்திருக்கோம், செலவு நிறைய பண்ணிருக்கோம்யா, குடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி 40 டாஸ்மாக் கடைக்கு சார்ந்த ஊழியர்கள் வந்து கடையை மொத்தமா மூடிட்டு காசும் தர முடியாது, சேல்ஸும் பண்ண முடியாது அப்படின்னு போராட்டத்தை இறங்கிருக்காங்க. உண்மையிலே பாராட்டுக்குரியது. மயிலாடுதுறை முழுக்க இன்னைக்கு ஏன்னா திமுக இந்த தப்பை பண்ணுது, நாங்க இதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்த நீங்களும் போய் கடையில போய் காசு கேட்டீங்கன்னா அப்ப நான் ஏன் உனக்கு தரணும்? அவங்க வந்து அப்படித்தான் பண்ணுவாங்க. திமுக வெளிப்படை என்னைக்காவது திமுக ஊழல் ஒழிப்பு பேசியிருக்கா? கிடையாது. நாங்க வந்தா லஞ்சம் வாங்க மாட்டோம் என்னைக்குமே பேசுறது கிடையாது, எப்போதுமே பேச மாட்டாங்க. நாங்க வந்து 1 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் போட்டா 1 லட்ச ரூபாய்க்கும் கான்ட்ராக்ட் போடுவோம் அப்படின்னு சொன்னதே கிடையாது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் சொல்லல. ஊழல் ஒழிப்போ அது அவங்களுக்கு வராது, வந்தா காசு கொடுக்க மாட்டோம் சொல்ல மாட்டாங்க. அது கை நடுங்க உங்களுக்கு. இவங்க என்ன சொன்னாங்க, 1 பைசா கூட லஞ்சம் வாங்கக்கூடாது. இது ஒவ்வொரு அமைச்சர்களும் உறுதிமொழி எடுக்கிறாங்க. என் பேரை சொல்லி வாங்கக்கூடாது, தளபதி பேரை சொல்லி வாங்கக்கூடாது. அப்ப வாங்குறது யாரு? தாவேக கட்சிக்காரன் வாங்குறான்ல, அதை எதுதான் இது. இப்போ வந்து யார் தப்பு பண்ணாலும் கூண்டோட தூக்கிடுவாரு. இப்போ மயிலாடுதுறை தாவேக்காவை கூண்டோட தூக்குவாரா தமிழக முதலமைச்சரும் தாவேக்கா தலைவரும்? தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் என் பார்வைக்கு வந்தால் தூக்கிடுவார். இன்னைக்கு மயிலாடுதுறையில் தாவேக்கா கட்சிக்காரன் பணம் கேட்கிறான்னு டாஸ்மாக் ஊழியர்கள், உங்கள் அரசின் ஊழியர்கள், உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஊழியர்கள் சொல்றாங்க. இப்ப தாவேக்கால யாருன்னு பார்த்தா அந்த நபரை கட்சியை விட்டு தூக்குமா மயிலாடுதுறை தாவேக்கா. அடுத்ததா இப்போ வந்து பார்த்தோம்னா தினசரி இந்த தாவேக்கா அட்ராசிட்டிஸ் அப்படின்னு ரீல்ஸ் எல்லாம் இப்போ பரவ ஆரம்பிச்சிருச்சு. இன்றைய தினம் என்ன வந்திருக்குன்னா, நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் நெசவாளர்களோட பிரச்சனை, தேவக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்டில் 2 வீலருக்கான சைடு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பிரச்சனை, இறங்கி அடிச்சிருக்கிறாங்க. மாஸ்டர் புல்லட் பாண்டி கொடுக்க வரேன்,
ஏன் முன்னாடியே குறுக்க நிக்கிற நீ அப்படின்னு சொல்லி இந்த இதை நாயை பார்த்து எத்தி விடுவார்ல வடிவேலு, அது மாதிரி இவங்க காரில் ஒரு போயிருக்காங்க தேவக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் குறுக்க போகும்போது அங்கே ஒரு பைக்கில் வந்திருக்காங்க. வந்த உடனே என்ன தாவேக்க கட்சிக்காரன் வரேன், மரியாதை நம்ம 2 வீலரில் போயிட்டு இருக்க அப்படின்னு அங்கே ரகலை, அங்கே அடிதிரி ஆகி சண்டே ஆயிடுச்சு. அதே மாதிரி அம்பை பக்கத்தில் நெல்லை வீரவநல்லூரில் அம்பை பக்கத்தில் வீரவநல்லூரில் வந்து அங்கே அந்த நெசவாளர்கள் வந்து அவங்க நெய்த நூலை வந்து சாயம்பட்ட நூலை வந்து காய வைப்பதற்காக அந்த பக்கம் ஒரு கம்பை கட்டி இந்த பக்கம் ஒரு கம்பை கட்டி காய வைப்பாங்க. நீங்கள் சாலையில் பார்த்துருப்பீங்க நெல் அது காயனா இங்கே பெரும்பாலும் வந்து நெல் 17 கூட கிடையாது, அதனால சாலைகளை போட்டிருப்பாங்க. அப்புறம் நெத்து நம்ம உளுந்த நெத்து போட்டிருப்பாங்க, கடலை போட்டிருப்பாங்க, சோளம் போட்டிருப்பாங்க. எங்க பகுதியில் வந்து உள்ளி இருக்கு பாருங்க, வெங்காயம் அதெல்லாம் காய வைப்பாங்க, அப்படி மக்காச்சோளம் இதெல்லாம் காய வைப்பாங்க. அதுபோல் பல இடங்களில் நெசவாளர் காலனிகளில் நெசவாளர் குடியிருப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயம் கைத்தறி நெசவாளர்கள் வந்து இப்படி நூல்களை வந்து காய வைப்பது வந்து வாடிக்கை தான். அவங்க போகும்போது வாகனங்கள் வந்துச்சு அப்படின்னா அவங்க உடனே தூக்கிவாங்க, எடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துக்குவாங்க. இதை கூட கவனிக்காமல் என்ன ஒரு தாவேக்காக பொறுப்பாளர் நான் வர்றேன், பொலரோவில் வரேன், நீ வந்து குறுக்க எடுக்கணும்னு சொல்லி அந்த நூலை அத்துக்கிட்ட அந்த நூலில் அவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்கும். அது அந்து போச்சுன்னா 500-1000 ரூபா மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். ஏழை எளிய மக்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு இவர்கள்லாம் வந்து அரசியல்படுத்தப்படலை. அப்போ அதிகாரம் ஒரு பவர் கிடைச்சிச்சு நம்மக்கிட்ட அப்படின்னு அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டாங்க, தாவேக்காவுடைய உறுப்பினர்கள் கட்சிக்காரங்க நீங்கள் செய்கிற தவறு நேராக விஜய் அவர்களை போய் சாடும், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னாரு. இப்போ இவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்களாங்கிற கேள்வி இருக்குது. வந்து 8 நாள் கூட ஆகலை. திமுக வந்து பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங் போட்டாங்க, பியூட்டி பார்லர் போய் பெண்களை தாக்குனாங்க, பேரணி போகும்போது பெண்ணை இடுப்பு பிடிச்சிக்கலாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியாக நம்ம பேசுகிறோம், தொடர்ச்சியாக பேசுகிறோம், அது தவறு. அப்போ அதையெல்லாம் சுட்டி காட்டிய தாவேக்கா தினம் தினம் மக்களுக்கு இடையூறு ஏற்படுவது போல, மக்களை வந்து அவமதிப்பது போல, மக்களை மிரட்டுவது போல தொடர்ச்சியாக ஈடுபடுறாங்க. இதெல்லாம் வந்து எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியல. இதுதான் மக்கள் விரும்பிய மாற்றமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அடுத்ததா ஒரு வண்டு முருகன் வந்து பேசிக்கிறார். என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, நல்ல வேலை நான் துப்பாக்கி கொண்டாடல, துப்பாக்கி எடுத்து வந்திருந்தா சீமானை சுற்றுப்பேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இலங்கை பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வந்து பேசியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கு நான் துப்பாக்கி கொண்டு போயிருந்தா சீமான் அவர்கள் வந்து நான் துப்பாக்கியால் சுற்றுப்பேன். அதாவது மாட்டுத்தாவண்டி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தனை அடித்தா அவன் நேராக ஆரப்பாளையத்தில் போய் கத்துவானா. ஏன்டா மாட்டுத்தாவணியில் அடி வாங்கினதுக்கு ஆரப்பாளையத்தில் வந்து கத்துறன்னு கேட்டால் எனக்கு ஆரப்பாளையத்தில் தான் சொந்தக்காரங்க இருக்கான்னு சொல்லுவானா. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தவன் தமிழ்நாட்டில் உட்காந்தானே பேசியிருக்கணும், இங்கே சுடுவேன்னு சொல்லியிருக்கலாம்ல. நாம் தமிழ் கட்சி வந்து மிக மிக ஜனநாயகமாக இருக்குங்க, மிக ஜனநாயகமாக இருக்குது. அதனுடைய விளைவு தான் 4 நாள் தமிழ்நாட்டுக்கு வந்து அண்ணன் சீமான் மீது சேற்றைவாரி இறைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் அங்கே போய் யாழ்ப்பாணத்தில் போய் சுடுவங்கிறார், துப்பாக்கி எடுத்து சுற்றுவேங்கிறாரு. இதே தான் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், சுடுவன் நாயே அப்படின்னாரு. சுடுவேன் ஒரு தடவை சுட்டு தான் பாறேன், துப்பாக்கி எப்படி பிடிக்குன்னு தெரியுமா அவருக்கு, சுட்டு தான் பார்க்கட்டுமா அவரு. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் போய் மக்களுடைய பிரச்சனையை பேச போறவன் ஏன் தொடர்ச்சியாக சீமானவர்களை பேசணும்? இப்போ சீமானவர்கள் வந்து அர்ஜுனராமனுடைய சோத்தில் மண்ணெளி போட்டாரா, இல்லை அர்ஜுனராமன் குடும்பத்திலிருந்து ஏதாவது பணங்களை வாங்கிட்டாரா, இல்லை அவர் குடும்பத்தில் ஏதாவது சொத்தை இது எழுதி வாங்கிட்டாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அர்ஜுனா ராமநாதனுக்கு ஒரே ஒரு இலக்கு தான், அதாவது பைத்தியம் இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிற ஒரு பைத்தியம். ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் விமர்சனம் செய்யும் பொழுது இங்கே தாவேக்காரன் சில்லறையை சரவிடுவான், அங்கே அண்ணன் சீமானவர்களை பேசும்போது நம்மள் ராஜபக்சே சில்லறை சரவிடுவான். புரியுதா உங்களுக்கு? அங்கே சிங்களவன் அண்ணன் சீமானவர்களை பேசும்போது நம்மள் ராஜபக்சே சிங்கள குரூப் இருக்கு இல்லையா, அது சில்லறையை சதறவிடும். இங்கே என்ன பண்ணுவோம்னா இப்போ தாவேக்கா கும்பல் சில்லறையை சதறவிடும். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கவர் பண்ண மாதிரி ஆச்சு. அதனால தான் 2 நண்பர்களையும் நம்மள் ராஜபக்சே விஜயும் கவர் பண்ண மாதிரி. இங்கே இந்த தற்கொலையை ஏமாற்றலாம், அங்கே அந்த தற்கொலையை ஏமாற்றி கொண்டு தன்னை தக்க வைத்துக் கொள்ள அவர் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறார். ரெட் பிக்ஸில் சொல்கிறாரு, யாழ்ப்பாணத்துக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு நாள் வந்தால் அவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் வந்து அங்கே வந்து ஜெயிக்க முடியும், வேணா நீங்கள் என்னையை கை காட்ட சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நான் கூட நைஸுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கை காட்டணுமா? இப்போ விஜய் பேரை சொல்லி அங்கே யாழ்ப்பாணத்து மக்களை ஏமாற்றி, விஜய் ரசிகர்கள் அங்கே இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஏமாற்றி வாக்குகளை வாங்கணும், அதை வச்சு கொஞ்சம் சில்லறையை பார்க்கணும், நம்மள் ராஜபக்சேயும் பிடிச்சிக்கணும் விஜயும் பிடிச்சிக்கணும்னு சொல்லி தன் பிழைப்புக்காக சீமானை பற்றி பேசுறாரு. திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பான்னு ஒரு பாட்டு உண்டு, திட்டி பேசினாலும் வட்டியில. அது மாதிரி அண்ணன் சீமானை திட்டி எவ்வளோ பேர் பொழைச்சிட்டு இருக்கான், அது மாதிரி இந்த அர்ஜுனா தம்பியும் பொழைச்சிட்டு போட்டோம்.
நீ சுடத்தான் வந்தியா அப்படின்னு நம்ம அவரை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கு. பல்வேறு செய்திகள் குறித்து பேசினோம். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை